எட்டாம் அறிவு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, குடிக்கிற தண்ணீரை பற்றி பார்க்க போகிறோம். நம்மளுடைய அடிப்படை தேவையே தண்ணீர் தான். இந்த தண்ணீர் இல்லாமல் பூமியில் எந்த ஒரு ஜீவராசியாலும் உயிர் வாழவே முடியாது. அது மனிதனாக இருக்கட்டும், விலங்காக இருக்கட்டும், தாவரமாக இருக்கட்டும், எந்த ஜீவராசியாலும் தண்ணீர் இல்லாமல் உயிர் வாழவே முடியாது. அது மட்டும் இல்லை, இந்த பூமி 70 பங்கு நீரால் தான் சொல்லப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லை, உடலில் உள்ள அனைத்து செல்லுலேயும் தண்ணீர் சத்து தான் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த தண்ணீரை பற்றி நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்க்கலாம். நீரின்றி அமையாத உலகனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு அப்படின்னு நம்ம தமிழ் புலவர் சித்தர் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. என்ன அதுக்கான விளக்கம் அப்படின்னா, நீர் இல்லாமல் உலகமே இல்லை. எவ்வளோ பெரிய செல்வந்தனாக இருக்கட்டும், செலிபிரிட்டியாக இருக்கட்டும், விஐபியாக இருக்கட்டும், யாருமே தண்ணீர் இல்லாமல் இந்த பூலோகத்தில் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மற்றொரு சித்தர் தேரையர் என்ன சொல்கிறாருன்னா, பதார்த்த குண சிந்தாமணி அப்படின்ற மருத்துவ நூலில் இந்த தண்ணீரை பற்றி 18 வகையாக விளக்கமாக சொல்லியிருக்கிறாரு. மழை நீர்னா என்ன, ஆலங்கட்டி நீர்னா என்ன, பனி நீர்னா என்ன, ஆற்று நீர், குளத்து நீர், கிணத்து நீர், ஊற்று நீர், இளநீர், இந்த மாதிரி 18 வகையாக தண்ணீரோட மகத்துவத்தை விளக்கமாக சொல்லியிருக்கிறாரு. பண்டைய காலத்தில் ஒரு முக்கியமான மருத்துவ பதார்த்த குண சிந்தாமணி என்ற மருத்துவ நூலில் இதை பற்றி 18 வகையாக விளக்கமாக சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த தண்ணீரோட முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்காங்க. இப்போ அந்த தண்ணீர் நம்ம உடலுக்கு எந்த அளவுக்கு நன்மை பயக்குது, அதனுடைய நன்மை என்ன அப்படின்றத விளக்கமாக பார்க்கலாம். தண்ணீர் போதுமான அளவு நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கும் போது என்ன நடக்குன்னா, உடலில் இருக்கிற கழிவுகள், நச்சுக்கள் இதெல்லாம் வேர்வை மூலிமாவும் சிறுநீர் மூலிமாவும் வெளியேறும். அப்புறம் உடலில் உணவு செரிமானத்திற்கு இந்த தண்ணீர் ரொம்ப அவசியம். உடம்போட ஹீட்டு டெம்பரேச்சர் நார்மலாக ஆகிறதுக்கும், அது கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கும் இந்த தண்ணீர் அவசியம். தண்ணீர் நம்ம உடம்புல போதுமான அளவு இல்லை அப்படின்னா நகை வறட்சி வரும், வறட்சி வரும், தோல் வறட்சி ஆகிடும், தலை சுற்றல் வரும், டயர்ட் ஆகிடுவாங்க, ரொம்ப சோம்பலாகிடுவாங்க. இதெல்லாம் தண்ணீர் பற்றாக்குறையினால் வரும். தினமும் போதுமான அளவு நம்ம தண்ணீர் குடிக்கும்போது நம்ம உடலில் இருக்கிற கழிவுகள், நச்சுக்கள் இதெல்லாம் வெளியேறும். வேர்வை மூலிமாவும் சிறுநீர் மூலிமாவும் இது வெளியேறும். உணவு செரிமானத்துக்கும் இந்த தண்ணீர் ரொம்ப அவசியம். உடல் பாகங்களுக்கு தாது பொருட்கள், மினரல்ஸு இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்குறதும் இந்த தண்ணீர் தான். அப்புறம் முக்கியமாக உடம்போட டெம்பரேச்சர், பாடி ஹீட்டை கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்கு தண்ணீர் ரொம்ப ரொம்ப அவசியம். இது நம்ம தண்ணீர் போதுமான அளவு குடிக்கலை அப்படின்னா ரொம்ப டயர்டாகிடுவோம், தோலெல்லாம் வறண்டு போயிடும், நாக்கு வறண்டு போயிடும், உதட்டெல்லாம் வெடிப்பு வந்துடும், அப்புறம் தலை சுற்றல் வரும். இன்றைய காலகட்டத்தில் மக்கள் பயன்பாட்டில் அதிகமாக இருக்கக்கூடிய குடிநீர் என்ன, அதனுடைய நன்மைகள் என்ன அப்படின்றத நம்ம விரிவாக பார்க்கலாம். செலிபிரிட்டிஸ், விஐபிங்க, ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறவங்க, விளையாட்டு வீரர்கள், இந்த மாதிரி இருக்கிறவங்க அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நீர் என்னென்னா பிளாக் வாட்டர். பிளாக் வாட்டர்னால் என்ன அப்படின்னா, பிளாக் அல்கலைன் வாட்டர் தான் பிளாக் வாட்டர்னு சொல்கிறாங்க. கார அயனியாக்கம் செய்யப்பட்ட குடிநீரை பிளாக் வாட்டர்னு சொல்கிறாங்க. இதனுடைய பிஹெச் வேல்யூ 7% மேலே இருக்கும். நார்மல் வாட்டரில் பிஹெச் வேல்யூ 7% இருக்கும். ஆனால் இந்த பிளாக் வாட்டரில் பிஹெச் வேல்யூ 8% அதுக்கு மேலேயும் இருக்கும். அதனால தான் இது பிளாக் அல்கலைன் வாட்டர் அப்படின்றாங்க. அல்கலைன் லெவல் அதிகமாக இருக்கிறதுனால பிளாக் அல்கலைன் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 70 விதமான கனிமங்கள் இருக்கிறதா இதை தயாரிக்கிற நிறுவனங்கள் சொல்லுது. இந்த குடிநீரை நம்ம எப்போல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த அதிகப்படியான எக்ஸசைஸ் பண்ணும்போது, அப்புறம் வேர்வை அதிகமாக பாடியில் வெளியேறும்போது, இந்த மாதிரி டைமில் இந்த நீரை நாம் இந்த பிளாக் வாட்டரை எடுத்துக்கணும்னா உடனே நமக்கு பாடிக்கு தேவையான எலக்ட்ரோலைட்ஸ் உடனே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் உடல் எடையை சீராக பராமரிக்கிறதுக்கும் இந்த பிளாக் வாட்டர்ஸ் உதவுது அப்படின்றாங்க. அமிலத்தன்மையை குறைக்கிறதுக்கும், உணவு செரிமானத்தை அதிகரிக்கிறதுக்கும், நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கிறதுக்கும் இந்த பிளாக் வாட்டர் அதிகமாக பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த பிளாக் வாட்டருக்கும் நாம் குடிக்கிற நார்மல் வாட்டருக்கும் என்ன வேறுபாடு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். தினமும் குடிக்கிற குடிநீரில் தாது பொருட்களோட அளவு குறைவாக இருக்கும். அப்புறம் நாம் குடிக்கிற ஆர்ஓ வாட்டர்லேயும் பிஹெச் வேல்யூ குறைவாக இருக்கும், அமிலத்தன்மை அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறபோது இந்த தாது பொருட்கள் குறைபாட்டினால ஒரு சில நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்க
தனியாக விட்டமின்ஸோ இல்லை வந்துட்டு மினரல்ஸ் உள்ள டேப்லெட்டோ எடுத்துக்க வேண்டியது வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த பிளாக் வாட்டர் வந்து ஓரளவு நன்மை பயக்கும். ஆனாலும் இயற்கையாக கிடைக்கக்கூடிய தண்ணீர் வந்து நம்மளுடைய உடலில் எப்பவுமே சிறப்பாக செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்களும் சித்தர்களும் சொல்லியிருக்காங்க. அந்த முறையில் இயற்கையாக கிடைக்கக்கூடிய நம்ம போர் தண்ணி, ஆர்ஓ வாட்ரு, அதுக்கப்புறம் கிணத்து தண்ணி, இதை வந்து நல்ல தூய்மையானதாகவும் அப்புறம் வந்து நல்ல சத்துள்ளதாகவும் மாற்றி அதை விட இன்னும் சத்தாக நம்மளுடைய தண்ணீரை வந்து எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பயன்பாட்டில் இருக்கிற ஆர்ஓ வாட்ரு, கிணத்து நீர், போர் வாட்ரு, இதை வந்துட்டு எந்தளவுக்கு சத்துள்ளதாகவும் தூய்மையானதாகவும் மாற்றி நம்ம பயன்படுத்த முடியும், அப்படி பயன்படுத்தும் போது நம்ம உடலுக்கு தேவையான அனைத்து விதமான மினரல்ஸு, தாது உப்புக்கள், கனிமங்கள் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றி நான் இப்போ சொல்கிறேன். அது எப்படின்னா, நல்ல ஒரு மண்பானை 10 லிட்டர் கொள்ளளவுள்ள ஒரு மண்பானை எடுத்துக்கங்க. இந்த மண்பானையில் தண்ணீரை வந்து நிரப்பிக்கங்க. நிரப்பிட்ட பிறகு அதில் வந்து என்ன பொருள் சேர்க்கணும்னு நான் சொல்கிறேன். பொதுவாக மண்பானைன்றது வந்துட்டு ஒரு நல்ல வாட்டர் ஃபில்ட்ரு எக்யூப்மெண்ட். அது நீரை சுத்திகரிக்கும் கருவி. உலகத்தில் வந்துட்டு சிறந்த நீர் சுத்திகரிக்கும் கருவின்னா அது வந்து மண்பானை தான் முதல்ல. அந்த மண்ணில் இருக்கிற சத்துக்கள் அனைத்துமே வந்துட்டு அந்த நீரில் வந்துட்டு அனைத்து விதமான மினரல்ஸும் தாதுப்பும் அது சேர்க்கும். அதே மாதிரி அதில் இருக்கிற நச்சு வந்து அது உறிஞ்சி இழுத்துக்கும். அந்தளவுக்கு வந்து ஒரு வாட்டர் ஃபில்டர் எக்யூப்மெண்ட் வந்து இந்த மண்பானை. இந்த மண்பானையில் 10 லிட்டர் தண்ணியை வந்துட்டு அளவு பார்த்து ஊற்றிடுங்க. அதில் என்னென்ன பொருள் சேர்க்கணும் அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். 10 லிட்டருக்கான அளவு இது. மிளகு வந்து 20 கிராமு, சீரகம் 20 கிராமு, அதுக்கப்புறம் வந்துட்டு வெந்தயம் 15 கிராமு, வெட்டி வேறு சிறிது, நன்னாரி வேறு சிறிது, தேத்தாங்கொட்டை 1, ஏலக்காய் 2, கிராம்பு 2, அதுக்கப்புறம் வந்து நெல்லி வட்டல் ஒரு 4 பீஸு. அதுக்கப்புறம் பதிமுகம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில் ஒரு பொருள் கிடைக்கும். கேரளாலாம் போனீங்கன்னா அங்கே ஹோட்டலில் வந்துட்டு ஒரு இளஞ்சிவப்பான குடிநீர் ஒன்று தருவாங்க. அதுதான் இந்த பதிமுகத்தை போட்டு கொதிக்க வச்ச குடிநீர். அந்த பதிமுகம் வந்து நாட்டு மருந்து கடையில் பதிமுகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அது கிடைச்சா அது ஒரு செட்டிகை. இது எல்லாத்தையும் நல்ல சுத்தமான காட்டன் துணியில் வந்து வச்சு அது ஒரு மூட்டை மாதிரி கட்டிட்டு அதை வந்து நைட்டு வந்து அந்த தண்ணியில் போட்டுருங்க. ஒரு 7 மணி நேரம் அந்த தண்ணியில் வந்து அது ஊறிச்சுன்னா திருப்பியும் காலையில் வந்து அந்த தண்ணி எடுத்து நீங்கள் குடிக்கும்போது அந்த தண்ணி வந்து நல்ல தூய்மையானதாகவும் இருக்கும், பியூரிஃபை ஆகிடும், அப்புறம் நல்ல சத்துள்ள தண்ணியாக மாறி இருக்கும். எப்படின்னா, வெந்தயம் நம்ம சேர்க்குறோம், அதில் வந்து நார் சத்து வந்து அதிகமாக இருக்குது. இந்த வெந்தயத்தை வந்து சேர்க்கும்போது உடலுக்கு நல்ல குளிர்ச்சியும் கொடுக்கும், நார் சத்தையும் கொடுக்கும். அதுக்கப்புறம் ஏலக்காய் சேர்த்துறதுனால நல்ல ஜீரண சக்தியை வந்து அதிகப்படுத்தும், செரிமானத்தை அதிகப்படுத்தும். அதுக்கப்புறம் நல்ல மைண்டு ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் கிராம்பு நம்ம சேர்த்துறதுனால வாயில் வர துர்நாற்றம், கெட்ட பேட் ஸ்மெல்லு வந்துட்டு குறையும். வெட்டி வேர் சேர்க்கறதுனால தண்ணி வந்து நல்ல வந்து வாசமாக இருக்கும். நன்னாரி வேர் சேர்க்கும்போது தண்ணி வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நெல்லி வட்டல். இந்த நெல்லி வட்டலை நம்ம சேர்க்கறதுனால என்ன ஆகுனா உடல் வந்து நல்ல இளமையாக இருக்கும், நல்ல பிரிஸ்காகவும் புத்துணர்ச்சியாகவும் நம்மளை வச்சுக்கும். அது அன்றாடம் இதை வந்து நான் சொன்ன அளவில் 10 லிட்டருக்கு இந்த அளவில் நீங்கள் வந்து பயன்படுத்தும் போது இந்த தண்ணீர் வந்துட்டு அனைத்து விதமான தாது பொருட்களும் மினரல்ஸும் நல்ல வந்து பியூரிஃபை ஆகியும் சுத்தமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த சத்தான மண்பானை குடிநீர் குடிக்கும்போது ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த மண்பானை குடிநீர் குடிக்கும்போது உடலில் ஜீரண சக்தி அதிகப்படுத்தும், செரிமானத்தை வந்து அதிகப்படுத்தும். அதுக்கப்புறம் இயற்கையான முறையில் குளிர்ச்சி மற்றும் காரத்தன்மை வந்து இந்த மண்பானை குடிநீர் இருக்கிறதுனால உடலில் பிஹெச் வேல்யூ வந்து இது நார்மலாக வச்சுக்கும். அதுக்கப்புறம் ஆஸ்துமா, சைனஸ் இந்த மாதிரி வந்து சுவாச கோளாறு உள்ளவங்க இந்த குடிநீரை நல்லா சூடு பண்ணி அவங்க பயன்படுத்தும் போது அவங்களுக்கு வந்து சளி இருமல் வராது, தொண்டைக்கு வந்து ரொம்ப நல்லது. இயற்கையான முறையில் தாது பொருட்களும் மினரல்ஸும் இந்த தண்ணியில் இருக்கிறதுனால நல்ல நோய் எதிர்ப்பு ஆற்றலை வந்து அது நமக்கு கொடுக்கும். இந்த மண்பானை குடிநீரை சத்துள்ள இந்த மண்பானை குடிநீரை நம்ம வந்து தூய்மையான செம்பு பாத்திரத்தில் ஊற்றி பயன்படுத்தும் போது மூளையோட செயல்பாடு வந்து அதிகரிக்கும், தைராய்டு கிளாண்ட் வந்து நல்லா வேலை செய்யும், சீராக இயங்கும். அதுக்கப்புறம் பெண்களுக்கு வரக்கூடிய அனிமிக்கு இரத்த சோகையை வந்து அது கட்டுப்படுத்தும். அப்புறம் கேன்சர் பாதிப்புலேருந்து நம்மளை பாதுகாக்கும். இதை செம்பு பாத்திரத்தில் ஊற்றி பயன்படுத்தும் போது இந்த விதமான நன்மைகள்லாம் கிடைக்கும். இது போன்ற வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் வடிவேல். நன்றி.